மகேந்திரான்றது நமக்கு எல்லாருக்கும் எப்படி பரிச்சயமாயிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அவங்க ஆட்டோ ரிக்ஷா கிட்டத்தட்ட 1996 பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க எப்படி இவங்களோட தரத்தை வந்து நம்மள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே நோட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் போடுற இடம், ஒரு சிஎன்ஜி சிலிண்டருக்கு நம்ம கேஸ் போடுற இடம். மற்ற ஆட்டோ ரிக்ஷாவில் எப்படி இருக்கும், இவங்க எப்படி அதை பாதுகாத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்து ஓப்பனிங் க்ளோசிங் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் பின்னு இதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு ரப்பர் டைப், இது எப்பயுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. நம்மளுக்கு கட் ஆனாலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க. ஏதாவது வெஹிக்கிளை வந்து இடித்தாலோ என்ன ஆனாலுமே நம்மளுக்கு கேஸ் கிட்டுக்கோ நம்மளோட கேஸ் கனெக்டிங் பாயிண்ட்டுக்கோ எதுக்கும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதை பாதுகாத்துக்கும். இதுதான் ஒரு பிராண்டட் நிறுவனத்தோட பாதுகாப்பு யுக்தி வந்து எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ரிசர்ச் பண்ணி அவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள்.